வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சின்ன யூடியூப் சேனலாக இருக்கீங்க, லைவ் பண்ண போகிறீங்க, லைவ் மூலியமாக சேனலை எப்படி க்ரோத் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக லைவ் பண்ணி எடுக்கலாம். மினிமம் சப்ஸ்கிரைபரே வேண்டியதில்லை லைவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் மூணுமே எனபிளாக இருந்துச்சுன்னா லைவ் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைபரே வேண்டியதில்லை. இல்லை அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் எனபிள் ஆகலை அப்படின்னா 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும், உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது யூடியூப்பில் பண்ணலாம். அதுக்கு நிறைய விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த லைவ் அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னம்னா லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட போய் நோட்டிஃபிகேஷன் போகிறதோ, ரீச் ஆகிறதோ, சேனல் க்ரோத் இருக்கிறதோ இருக்காது. ஏன்னா லைவில் நிறைய மிஸ்டேக்கெல்லாம் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்கள் சேனலுக்கு உடனே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும், மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணணும், யூடியூப்பில் 1 வீக்லேருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் சேனல் ஆரம்பிச்சு அப்படின்னா பெய்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க 80 56 11 80 43 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் புதுசாக யூடியூப் சேனலாக ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரு சில விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்ப கஸ்டம் தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கணும். சில பேர் லைவ் பண்ணையில் அப்படியே லைவை எனபிள் பண்ணுவாங்க, அப்படியே லைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு கஸ்டம் தம்ப்நெயில் இருக்கா இல்லையா, வச்சமா வைக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. கஸ்டம் தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சா தான் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். அதே மாதிரி கஸ்டம் தம்ப்நெயில் வைக்கையில் தம்ப்நெயிலில் லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது லைவ் லோகோவாக இருக்கட்டும், இல்லை லைவ்னு எழுதுனதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி நீங்கள் லைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமை ஷெட்யூலில் போடணும். இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது லைவ் ஸ்ட்ரீமை ஷெட்யூலில் போட்டிங்க அப்படின்னா நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கோ ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். 2 மணி நேரம்லாம் போட்டிங்கன்னா 4 தடவை நோட்டிஃபிகேஷன் போகும், லைவ் வரப்போகுதுன்னு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும். ஸோ ஷெட்யூலில் போட்டுக்கோங்க. மானிட்டைசேஷன் எனபிளான சேனலாக இருந்தால் மானிட்டைசேஷனை ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா லைவ் பண்ணுங்கள். அப்போ தான் ரெவென்யூ அப்படிங்கிறது நல்ல இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி லைவ் பண்ணையில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. எல்லோரும் கமெண்ட் பண்ணுறது ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் கமெண்ட் பண்ண முடியும் லைவ் சாட்டில் அப்படிங்கிறத எனபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைவ் யாரும் பார்த்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த செட்டிங்கை மட்டும் மறக்காமல் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைபர் மட்டும் கமெண்ட் பண்ணுற மாதிரி லைவ் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்புக்குன்னு தனியாக லைவ் பண்ணலாம். மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்தால் மெம்பர்ஷிப்புக்கு வாரத்தில் ஒரு தடவை லைவ் பண்ணுங்கள், இன்னும் ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வீடியோ லைவ் பண்ணையில் இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ லேண்ட்ஸ்கேப் மோடு, ஓகேங்களா? நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுற மாதிரி வெர்டிக்கல் மோடில் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்ஸ் ஃபீடில் ஷோ ஆகும், நிறைய சஜெக்ஷனில் போகும், நிறைய ப்ரௌசிங் ஃபியூச்சரில் போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணாமல் வெர்டிக்கல் மோடில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்கள். நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும் லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணையில் 3 விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்று வீடியோ குவாலிட்டி, இன்னொன்று ஆடியோ குவாலிட்டி, இன்னொன்று லைட்டிங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணையில் பஃபர் ஆகும், வீடியோலாம் அப்படியே பிளிங்க் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகி வர மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் வீடியோ, ஆடியோ, அந்த லைட்டிங் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுத்துக்கிட்டீங்களோ அது ரிலேட்டடான பர்ஃபெக்டான ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை வீடியோ ஆரம்பிக்கிறதுலேருந்து வீடியோ முடிகிற வரைக்கும், அந்த லைவ் முடிகிற வரைக்கும் அந்த ஒரே டாப்பிக்கை பற்றி மட்டுமே பேசுங்க. அது ரிலேட்டடான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த மாதிரி விஷயங்களை கொடுங்க. நீங்கள் டாப்பிக்கை மாற்றி பேசுனீங்கன்னா யாராவது அந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லைவை பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, லைவை கட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ லைவ் பண்ணுறது முக்கியம் இல்லை, டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கணும். அந்த ஒரே டாப்பிக்கில் நீங்கள் வீடியோ கொடுக்கணும். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணையில் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணையில் அந்த லைவ் வீடியோவுக்கு பர்ஃபெக்டான ட்ரெய்லரோ இல்லை டீசரோ முன்னாடியே கொடுத்துருங்க. லைவ் ஸ்ட்ரீம் இன்னும் க்ரோத் ஆகும், ஓகேங்களா? பர்ஃபெக்டான டீசரோ ட்ரெய்லரோ கொடுங்க. அதே மாதிரி லைவ் இன்னொரு விஷயம் என்னென்னா லைவ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த பர்டிகுலர் பார்ட்டெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கோ உங்கள் லைவ் ஸ்ட்ரீமில்
அந்த பர்டிகுலர் பார்ட்டெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாம். அது யூடியூப் ஸ்டுடியோலேயே இருக்குது. ஏற்கனவே அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள்லாம் சொன்ன இடம்லாம் அப்படியே கட்டாயி எல்லாம் ஒரே வீடியோவாக மேக் பண்ணி அப்படியே பப்ளிஷ் பண்ணி விட்றது. அதையும் செய்யுங்க கண்டிப்பாக. அதே மாதிரி லைவில் லிங்க் நீங்கள் லைவ் பண்ணையில் முடிஞ்ச வரைக்கும் லைவ் பண்ணுற அந்த வீடியோவோட லிங்க்கை இப்போ நான் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவோட லிங்க்கை ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், இன்னும் அதர் சோஷியல் மீடியாக்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஃபஸ்ட்டு லைவ் போயிட்டுருக்கையிலே ஷேர் பண்ணி விட்ருங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த லைவ் அதர் சோஷியல் மீடியாவிலேருந்து நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய லைவ் வீடியோவை பார்க்குறதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யூடியூப்பில் மட்டும் லைவ் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் போகும், உங்கள் சப்ஸ்கிரைபர் மட்டும் பார்ப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஷேர் பண்ணிங்க, கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போட்டு விட்டீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இந்த லைவுக்கு நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து வருவாங்க. லைவ் வீடியோ இன்னும் க்ரோத் ஆகும், ட்ரெண்டிங் போகும், வைரலாகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் வீடியோ பண்ணையில் பர்ஃபெக்டான லொக்கேஷன் கொடுங்க, பர்ஃபெக்டான டெஸ்கிரிப்ஷன் கொடுங்க, ஹேஷ்டேக் தெளிவான ஒரு விஷயத்தை கொடுங்க, டேகு கொடுங்க, டைட்டில் கொடுங்க. இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதை ஆரம்பிங்க. லைவ் பண்ணையிலே உங்கள் போல் ஆப்ஷன் இருக்குது, ஓட் ஆப்ஷன் இருக்குது. லைவ் பண்ணையில் கமெண்ட் செக்ஷனில் ஓட் ஆப்ஷன் கொடுக்கலாம். Q&A கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கமெண்டை பின் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு ரெலன்சேஷன், ஒரு ரிலேஷன்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? கமெண்ட் பின் பண்ணுறது, ஓட் ஆப்ஷன், போல் ஆப்ஷன், அந்த Q&A கேட்குறது மூலியமாக இன்னும் ஒரு இன்ட்ராக்ஷன் ரொம்ப க்ரோத் ஆகும். அதே மாதிரி இப்போ லைவ் பண்ணையிலலாம் மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்தால் சூப்பர் சாட் கோல்ஸ்லாம் இருக்குது. சூப்பர் சாட் கோல்ஸ் எல்லாம் வச்சிங்க அப்படின்னா இவ்வளோ கோல்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. லைவ் ஸ்ட்ரீம் பண்ணையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ண சொல்லுங்கள், சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சாட் அனுப்புங்கன்னு சொல்லுங்கள். இது மூலியமாக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த இடத்துல அந்த லைவ் பண்ணாலும் சரி உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கா, தேவையான அளவு இன்டர்நெட் டேட்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு லைவ் பண்ணுங்கள். ஏன்னா இடையில ஏதாவது நெட்டு ப்ராப்ளமோ ஒரு டேட்டா ப்ராப்ளமோ இருந்துச்சு அப்படின்னா அந்த லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படியே டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் லைவ் பண்ணையில் பேக்ரவுண்டு நாய்ஸ் இருக்கா, பேக்ரவுண்டில் எதுவும் சாங்ஸ் ஓடுதா, பேக்ரவுண்டில் எதுவும் பர்ஃபெக்டான இடத்துல இருந்து பேக்ரவுண்டு தொந்தரவு இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து லைவ் பண்ணுறோமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு லைவ் பண்ணுங்கள். இடையில ஒரு பாட்டு ஓடும், அதனால் சேனலுக்கு காப்பிரைட்டு ஸ்ட்ரைக் வரும், காப்பிரைட் கம்யூனிட்டி இது காப்பிரைட்டு விஷயங்கள் வரும். நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா லைவ் பண்ணையில் பேசுகிற விஷயங்களை ரொம்ப தெளிவாக பேசுங்க. ஏன்னா மிஸ்லீடிங்னு ஸ்ட்ரைக் வரலாம், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசி, மிஸ்இன்ஃபர்மேஷன் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நம்ம பேசுகிறது ஒரு தவறுதலாக ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா அதுக்கு கூட ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் கவனமாக இருங்க. நெக்ஸ்ட்டு லைவ் பண்ணுறது என்ன டாப்பிக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான டைமிங்கில் ஒரு டாபிக் பேசுகிறோம் அப்படின்னா எந்த டைமிங்கில் பப்ளிஷ் பண்ணலாம், வீடியோவை லைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுடைய ஆடியன்ஸ் எப்போ அதிகமாக உங்களுடைய சேனலில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அந்த டைமிங்கில் லைவ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் ஃப்ரீ டைமில் லைவ் பண்ணையில் தான் லைவுக்கு உங்களுக்கு ஜாயின்ட் ஆகுவாங்க. அதே மாதிரி கோ லைவ் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அந்த லைவ் பண்ணையில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மற்ற கிரியேட்டரோட மற்ற யூடியூபரோட கொலாபரேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா? அதனால் அதை நிறையா யூஸ் பண்ணுங்கள். நிறைய யூடியூபர்ஸோட கொலாபரேஷன் பண்ணுங்கள். கொலாபரேஷன் லைவ் ரொம்ப சீக்கிரம் சேனல் க்ரோத் ஆகும். ஏன்னா கொலாபரேஷன் லைவ் அப்படிங்கிறப்ப உங்கள் சேனல்லையும் லைவ் போயிட்டுருக்கோம், அவங்க சேனல்லையும் லைவ் போயிட்டுருக்கோம். ஸோ 2 சேனல்லையும் லைவ் போகிறதுனால உங்கள் ஆடியன்ஸ் அவங்களுக்கு வருவாங்க, அவங்க ஆடியன்ஸ் உங்களுக்கு வருவாங்க. ஸோ லைவ் டுகெதர் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கமாண்ட் லைவில் கமாண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு கமாண்டுக்குமே இமீடியட் ரிப்ளை பண்ணுங்கள், இமீடியட் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்ட்டில் ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், மாடரேட்டர் கூட போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த ஸ்பானர் ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்களா, அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அது 2வது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப முக்கியமாக கொடுக்கணும். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்க்குறதா, இல்லை 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க பார்க்குறதா, மேட் ஃபார் கிட்ஸா இல்லை நாட் மேட் ஃபார் கிட்ஸா, இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் சேனல் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்க நமக்கு தேவையான விஷயங்களை கரெக்டான ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். 18 ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்துருங்க, மேட் ஃபார் கிட்ஸா இல்லை நாட் மேட் ஃபார் கிட்ஸா அதுவும் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் கொடுத்துருங்க. லைவ் பண்ணையில் என்ன காரணம் அப்படின்னா நம்ம லைவ் பண்ணுறத தமிழ் லாங்குவேஜில் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. இங்கிலீஷில் பார்க்கலாம், தெலுங்கில் பார்க்கலாம், மலையாளத்தில் உள்ளவங்க பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பேசுகிற லைவ் பண்ணுற வீடியோக்கள் ஆட்டோமேட்டிக் லைவில் வந்துக்கிட்டு இருக்கோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு நிறைய டேக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே நான் இந்த டிப்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்ட் 2 வீடியோ வேணும், லைவுக்கான டிப்ஸு. பார்ட் 2, பார்ட் 3 வீடியோலாம் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல ஒரு ரெவன்யூ வரும் உங்களுக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பார்ட் 2 வீடியோவில் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா நான் சொன்ன காண்டாக்ட் நம்பருக்கு இடையில கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.